தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்களின் விவரங்களை தற்போது பார்ப்போம். வக்பு மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். தமிழ்நாட்டுக்கு எப்போதும் இருமொழி கொள்கைதான். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தேவையில்லை உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும். சமூக நீதியை நிலைநாட்ட சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்த வேண்டும். பாலியல் வன்கொடுமை வழக்குகளை 90 நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் தேவை என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது. மக்கள் சந்திப்பு, பொதுக்கூட்டம், சுற்றுப்பயணம், தேர்தல் சார்ந்த முடிவுகள் எடுக்க தவிக தலைவர் விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1000 கோடி டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தமிழக மீனவர் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றும் தவிக பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழுவுக்கு வந்த தலைவர் விஜய் தனது தாய் தந்தையை கட்டியணைத்து வாழ்த்து பெற்றார். பொதுக்குழு மேடைக்கு வருகை தந்த அவர் நிர்வாகிகள், தொண்டர்களை இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவித்தார். பின்னர் மேடையிலிருந்து கீழே இறங்கிய விஜய் தனது தந்தை எஸ். ஏ. சந்திரசேகர், தாய் ஷோபாவை கட்டியணைத்து வாழ்த்து பெற்றார்.